தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 36. உறங்கும் கடல். புது வருஷம் பிறக்க போகிற இரவில் தனுஷ்கோடியோட கடல் அருகே நான் நின்றுட்டு இருந்தேன். கடல் சீற்றமட்டு அமைதியாக இருந்தது. தனுஷ்கோடியில் கடல் உறங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிஜம்தான் அது. ஒரு நகரையே விழுங்கிட்டு இன்னைக்கு சலனமற்று இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷ பயணத்தில் இருக்குது தனுஷ்கோடி. ஒரு காலத்தில் ரயிலோடிய தண்டவாளங்கள் இன்னைக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. சிதிலங்களோட அந்த ரயில் நிலையத்தின் மிச்ச சொச்சங்களை அங்கங்கே சிதறி கிடக்குது. அழிவின் வாசனை எல்லாம் அடிக்குது. மனுஷங்க வாழ்ந்த சுவடுகள் கடல் கொண்ட பின்னும் நினைவுகளாக கொப்பளிச்சுட்டே இருக்குது. 1964 இதே டிசம்பர் மாதத்தில் அடித்த பெரிய புயலும் கடல் கொந்தளிப்புமா தனுஷ்கோடி நகர கடல் கொண்டு விட்டது. சுற்றுலாவுக்காக பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கிட்டு வந்த கடைசி ரயில் இந்த புயலோட ஊடா சிக்கிக்கிட்டு அப்படியே கடலால் விழுங்கப்பட்டுடுச்சு. பயணிகள் எவருமே உயிர் தப்பலை. 15 கிலோமீட்டர் சுற்றளவு கடல் கொண்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த விபத்து குறித்து பல சோக கதைகளை எனது சிறு வயதில் கேட்டிருக்கேன். இன்றைக்கும் கடலோட அடியில் அந்த ரயில் போயிட்டே இருக்கும், சத்தம் கேட்குதுன்ற நம்பிக்கை கிராமவாசிங்க கிட்ட இருக்குது. கடல் கொண்ட பூம்புகார் பற்றியும் துவாரகையை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை பற்றிய நேரடி நினைவுகள்லாம் அதிகமாக இல்லை. தனுஷ்கோடி நம் காலத்தில் கடல் விழுங்கிய நகரம். அதன் வீடுகள், வங்கி, ரயில் நிலையம், அங்கு சென்று வந்த பயணிகளின் நினைவுகள் எல்லாம் இன்னைக்கும் திரும்ப திரும்ப பேசப்படுது. ராமநாதபுரம் மாவட்டத்து மக்களுக்கு தனுஷ்கோடி அழிந்தது மாபெரும் சோகம். அந்த அழிவை நாட்டார் பாடலாக்கி கிராமம் கிராமமாக பாடுறாங்க. இன்னைக்கும் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது துக்கம் கொப்பளிக்குது. ராமாயணத்தோடு தொடர்புடைய தனுஷ்கோடி வழிபாட்டுக்கு உரிய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்று. காசியில் துவங்குற புனித யாத்திரை தனுஷ்கோடியில் தான் முடிவடையுதுன்னுட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்துக்களோட நம்பிக்கையாகவும் இது இருக்குது. தனுஷ்கோடியிலிருந்து தான் ராமன் சேதுபாலம் அமைச்சு இலங்கைக்கு போனான்றது ராமாயணம். தனுஷ்கோடி ஒரு அழகான சிறிய துறைமுகம். 1914 இது கடல் வாணிகத்துக்கான வழியாக திறக்கப்பட்டது. பாம்பன் பாலம் கட்டப்பட்ட பிறகு இலங்கையிலிருந்து வர கப்பல்களுக்கு இந்த வழி ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு தினசரி கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலரும் மிக எளிமையாக நட்பும் இணக்கமாக இலங்கைக்கு போகிறதும் வரதுமா இருந்திருக்காங்க. இலங்கையிலேருந்து வர மக்களுக்காகவே போட் மெயில்னு ஒரு சிறப்பு ரயில் ஓடிய காலமும் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த கடல் வழியாக அகதிகளாக நம் மக்கள் இலங்கையிலேருந்து வர காட்சியை பார்க்குறப்போ மனசு தாழ முடியாத வேதனை அடையுது. இருட்டில் கடலை பார்த்தபடியே ஏதேதோ யோசனையில் இருந்தேன். புது வருஷ கொண்டாட்டத்தின் கூச்சல்கள், ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே இல்லை. பாறைகளும் மணல் திட்டுகளும் டிசம்பர் மாதத்து பனியில் நனைஞ்சிருந்தது. 1-2 பயணிகளை தவிர அதிக ஆட்களும் இல்லை. சிதிலமும் இருளுமா சுற்றி இருக்க வானத்தை பார்த்தேன். டிசம்பர் மாதத்து இரவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வசந்த காலத்தில் பூமி எங்கும் பூக்கள் நிரம்புறது போல் டிசம்பர் மாதத்து இரவுகளில் நட்சத்திரங்கள் பூத்திருக்கு. அன்னைக்கும் வான் நிறைய நட்சத்திரங்கள், தொலைவில் கேட்கிற நாய்க்குறப்பின் ஓசையும் மெல்லிய கடலோட சப்தமும் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. தனுஷ்கோடி வரத்துக்கு முறையான வழித்தடங்களோ பேருந்து வசதியோ இல்லை. ஜீப்பில் கூட்டி வந்து திரும்ப அழைச்சி போகிறாங்க. இந்து மகா சமுத்திரமும் வங்காள விரிகுடாவும் சங்கமிக்கும் இடம் தனுஷ்கோடின்றாங்க. 2 கடல்கள் ஒன்று சந்திக்கிறதால தானோ என்னவோ ஒரு ஆழ் நிசப்தம் கூடியிருக்கு. 1964 புயலில் சிக்கி உயிர் பழித்தவங்கள சிலர் இப்போவும் அருகில் உள்ள ஊரில் வசிக்கிறாங்க. 1-2 நபர்களை நானும் சந்திச்சிருக்கேன். அவங்க நினைவில் தனுஷ்கோடி ரொம்ப ஆழமான ஒரு வாழ்விடம். இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் பாலமாக இருந்த ஒரு கடற்கரை. தனுஷ்கோடியில் தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் அங்கு குடியிருந்த சான்றுகளை காட்டுக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே குரல் உடைஞ்சிடுது. தங்களை அறியாமல் கண்ணீர் விடுறாங்க. நேற்று நடந்த சம்பவத்தை நினைவு கொள்வதை போல விசும்புறாங்க. 40 வருஷம் கடந்த போதும் இன்னும் அவங்களோட மனசு ஆறுதல் அடையலை. நினைவில் தனுஷ்கோடியின் கடல் உக்கிரமாக இருந்துக்கிட்டே இருக்கு. கடற்காற்று சற்றே வேகமாக இருந்துச்சு. பெரிய நகரங்களில் இரவெல்லாம் நீளும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை விட இந்த தனிமையும் ஏகாந்தமும் புரிந்து கொள்ள முடியாத கடலும் மனசுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. இருட்டுக்குள்ளே யாரும் நடந்து வர்றது போல தெரிஞ்சுது. அந்த வயசானவர் அதிகம் குடிச்சிருந்தார். அவர் என்னை கடந்து கடலின் மிக நெருக்கத்துக்கு சென்று தனியே ஏதோ சப்தமாக பேசிக்கிட்டு இருந்தார். சில நிமிஷங்களுக்கு பிறகு விடுவிடன்னு நடந்து மணலில் போய் படுத்துக்கிட்டாரு. புத்தாண்டு துவங்குவதற்கு இன்னும் சில நிமிஷங்கள் இருந்தது. நட்சத்திரங்கள் அதிக பிரகாசத்தோடு இருக்கிறத போல தோன்றுச்சு. வானம் கொண்டிருந்த கருமை, அந்த கருமைன்னு சொல்ல முடியாது, அடர்ந்த ஊதாவும் கருப்பும் கலந்தது போன்ற ஒரு நிறம். மிக தாழ்வாக ஆகாசம் வந்துடுச்சோன்ற நெருக்கத்தோடு இருந்துச்சு. இந்த நகரோட மீதி இருந்த நட்சத்திரங்கள் நகரில் வாழ்ந்தவர்கள், வந்து போனவர்கள் எல்லாரையும் அறிந்திருக்கும் தானே. கடல் கொண்டு அழிந்த பிறகு நட்சத்திரங்களை காணக்கூட யாருமற்று போன துக்கத்தில் அது புலம்பி இருக்கும் தானே. காற்றின் கதி மாறிக்கிட்டே இருந்தது.
புத்தாண்டு துவங்கும் நிமிஷம் வந்தது. என்னோட புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு அங்கே இருந்த ஒரே நண்பன் கடல் மட்டும்தான். கடல்கிட்ட பேசுறதுக்கு என்ன கூச்சம்னு தோணுச்சு. சற்று முன்பு ஒரு நண்பன் பேசலையா? கடலிடம் என்ன பேசுறது, எப்படி பேசுறது? அழிந்த தனுஷ்கோடியும் கடலும் தான் புத்தாண்டின் எனது 2 தோழர்கள். இருவரிடம் ஏதோ பேசினேன். சில நிமிஷங்களுக்கு பிறகு அந்த சந்தோஷமும் அடைஞ்சிடுச்சு. மணலில் உட்கார்ந்தபடியே இரவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடலின் சரித்திரம் வியப்பானது. அது எத்தனையோ கடலோடிகளை பார்த்துருக்கு. எத்தனையோ சாகசக்காரர்கள் அதன் வழியாக வந்திருக்காங்க. எல்லோருடைய கனவுகளையோ அது விழுங்கி இருக்கு. கடலை புரிஞ்சுக்கிறது எளிதில்லைன்னு அந்த நிமிஷத்தில் எனக்கு தோணுச்சு. விடியும் வரை அங்கேயே இருந்தேன். விடிகாலையில் ஒரு மின் வெளிச்சம் பரவ தோங்குச்சு. அந்த வெளிச்சம் திரவம் போல ஓடிக்கிட்டே இருந்தது. விடிகாலையின் ரம்மியத்தை அங்குதான் நான் முழுசாக பார்த்தேன். அப்புறமா நான் ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்டேன். அதிகாலையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு 2 ஜீப் வந்து நின்றுச்சு. 20க்கும் மேற்பட்ட பயணிகள், பெரும்பாலும் வட இந்திய முகங்கள். அவங்க இடிபாடுகளை நோக்கி நடந்து செல்ல போனாங்க. குழந்தைகள் மிக ஆர்வமாக புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க. மணலில் கடந்த மீன் முள் ஒன்றை சிறுவன் கையில் எடுத்து பாட்டி கூச்சலிட்டான். ஒரு வழிகாட்டி அவன்கிட்ட தனுஷ்கோடியின் கதையை சொல்லிக்கிட்டு போனான். காற்றில் அவர்களின் கேசம் அலைஞ்சிக்கிட்டே இருக்க அவர்கள் முன்னே நடந்து போனாங்க. காலை வெளிச்சத்தின் முந்தைய இரவுகளின் சுவடே இல்லை. எல்லா நாட்களையும் போல புத்தாண்டின் காலையும் வெயிலும் பரபரப்பும் நிரம்பியதாக இருந்துச்சு. நகரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த தொலைவில் தனுஷ்கோடியின் வாசனை காற்றில் மிதந்தது. ஊர் திரும்பகையில் மண்டப முகாமில் தங்கியிருந்த தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களை பார்த்தேன். எத்தனையோ இலங்கை தமிழ் குடும்பங்கள் தங்களோட வேர்களை இழந்து கனவுகள் சிதறிப்போய் கடலின் கருணையை மட்டுமே நம்பி நாட்டு படகுகளில் ஏறி தமிழகத்துக்கு வந்து சேர்றாங்க. கடல் அவர்களின் மீது கருணை கொண்டு இருக்குது. கரைதான் பரிவு காட்டவில்லையோன்னு தோணுது. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.